ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட். ஓ ஃப்ரெண்ட். ஓகே, குட் நைட். குட் நைட். விஜய், விஜய், என்னம்மா? உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வச்சிருக்கேன், போய் பாருப்பா. வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். அம்மா சொன்னாங்க, நீங்க யாருன்னு எனக்கு கரெக்டா ஞாபகத்துக்கு வரல. என்ன விஷயம் சொல்லுங்க. என் பொண்ணு காலேஜுக்கு போற வழியில பொறுக்கி பசங்க கலாட்டா பண்றானுங்க சார். அதையே என்கிட்ட வந்து சொல்றீங்க? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன் சார். அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து அந்த பொறுக்கி பசங்களை கொஞ்சம் விஜய், தட்டி கேட்டீங்கன்னா யாருப்பா அவங்க? அவனுங்க அடங்கிடுவானுங்க. யோ எந்திரியா. விஜய், வெளிய போ. என்ன வெளிய போயா. டேய், வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? வா நீ. நீ கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. வெளிய போயா. சார் அது வந்து யோ என்ன பொறுக்கி ரவுடி நினைச்சிட்டு இருக்கியா? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என்னைய அடியாள் வேலைக்கு கூப்பிடுவேன்? சார் நீங்க என்ன ஏதோ தப்பா நினைச்சு. இன்னொரு வார்த்தை பேசுன உனக்கு மரியாதை இருக்கா? அப்பா. வெளிய போ. அப்பா வாங்கப்பா, போயிடலாம். போயிடு. என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர்ப்பா. நீ இப்படி பேசிருக்க கூடாது. உதவின்னு கேட்டு வந்தா என்ன வேணா பண்ணலாமா? ஆனா அவ அடிதடி கூப்பிடாமா? நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? சரி, அதுக்காக இப்படியா பேசுறது? சரி சரி, வா சாப்பிட போலாம். வா. இல்லம்மா, நான் சாப்பிடுற மூட்ல இல்ல. நான் வெளில கிளம்புறேன். அட கடவுளே, ஏன் வாங்குன 2 லிட்டர் பாலும் அப்படியே கிடக்கு. கிளம்புங்கடா. பால்காரன் விளங்கு வேடா. ஏய் ஏன் வந்த கஸ்டமர் வெட்டியால ஏன் காசு தராம போறாம்ல? ஏய், இந்த கடைக்கு நாங்க தான் ரெகுலர் கஸ்டமர். பொத்திக்கிட்டு டீயை போடுறா. மச்சான், என்னடா அனிதா அவங்க அப்பனோட வராடா. என்னடா அப்பா, என்னம்மா? அந்த பொறுக்கி பசங்க இருக்காங்கப்பா. இதாவது கிண்டல் பண்ணுவாங்க. வாங்க போயிடலாம். வாடா, மாமாக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம். இந்த விளங்காத பேரும் அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து போறானுல. அங்க என்ன நடக்க போகுது தெரியலையே. வணக்கம் மாமா, வணக்கம் மாமா. மாமா கிறுக்க மரம் சுத்தணுமா? வணக்கம் மாமா. என் பொண்ணு காலேஜுக்கு போக டைம் ஆகுது. கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ்? காலேஜுக்கு போகணுமாண்டா? எங்க கூட சினிமாக்கு தான் வரணும். வாட்சணும். வந்துட்டோம்ல பட்டு கொண்ட சிங்கம். இவனோட சோரி முடிக்கிறதுக்கு ஏங்க போறவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அவங்க போட்டோம், நீங்க போங்க. ஏய் மச்சான், தெரியாம சொல்றதா. இப்பமா அவங்க ஏதோ சொல்றாங்க, நீங்க போங்க. ஏய், போன் சொல்றல்ல, போடா. என்னடா போஸ் குடுக்குற? பொட்டலம் கட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா. அப்பா செங்கல பரதநாட்டியம்லாம் ஆடுது. உடனடிக்கு போயிருவோம். பயந்து போய் கால விழாம பாரு. ஏரியா பக்கமே இனிமேல் வர மாட்டோம். விட்டு தெய்வமே. ஆமா தெய்வமே, இந்த அடிக்கு எங்க உடம்பு தாங்காது. உத்து தெய்வமே, வாங்கலாம் போலாம். போயிட்டு வரேன்டா. அப்பா உங்க தொல்லை இதோட ஒளிஞ்சதுல. தம்பி அடியா இது சும்மா இடி மாதிரி விழுந்தது. இனி இந்த ஏரியா பக்கமே வர மாட்டானுவா. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க. நீங்க வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீட்ல அம்மா இருந்தனால தான் நான் உங்கள்ட்ட அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார். அது எப்படி என்கிட்ட வந்து கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வேதா சொன்னா சார். வேதாவா? எந்த வேதா? அது அவளே வந்துட்டா. எந்த பொண்ணா? நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தோமே. ரொம்ப நன்றிமா. ஏய் அனிதா, இனிமே அவனுங்க பக்கமே வர மாட்டானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஓகே பை. பை. ஹலோ, உங்களதா? என்னாச்சு? எதுவுமே பேசாம ஷாக்கா நிக்கிறீங்க? இல்ல, மறுபடியும் உங்களை நான் பாப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அதான் உங்களை பார்த்ததும் எனக்கு பேச்சே வரல. என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு எங்க வீட்டு நாய்க்குட்டி ரொக்கியை காப்பாத்தினப்போ நான் தான் உங்களை பார்த்தேன். அன்னைக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல. அது வருத்தமா தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ஒரு பொம்பளைக்கு சிக்னல்ல ஹெல்ப் பண்ணும்போது அட்ரஸ் கொடுத்தீங்க. அதையும் நான் தான் பார்த்தேன். அதை வச்சுதான் என் ஃப்ரெண்டை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா நீங்க என்ன எப்போ எங்க பாத்தீங்க? இந்த இடத்துல தான் மணி சத்தம் கேட்டு முதல்ல உங்களை பார்த்தேன். அன்னைக்கே பார்த்து உங்ககிட்ட பேசிடலான்னு வந்தேன். எப்படியோ மிஸ் ஆயிட்டீங்க. ஆனா என் மனசுல செட்டில் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க மணி சத்தம் கேட்டாலும் உங்க முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். மறுபடியும் உங்களை பார்க்க மாட்டோமான்னு மனசு ஏங்கிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்துட்டேன், நிம்மதியாயிடுச்சு. ஆனா என் மனசுல இருந்து ஏதோ சொல்லணும்னு தோணுது. என்னது? ஓம் நமோ பிராதபதகே நமோ கணபதகே நம பிரபதபதகே நமஸ்தே ஸ்தலம்போதராய ஏகதந்தாய விஜ்ஞ விநாசினே சுசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தகே நமோ நமः மகாகணபதே நமः கற்பூர் நீராஞ்சனதீபம் தரிசயாமி. I wanna dance. Hey, I wanna dance. Yay, I wanna dance. Hey, I wanna dance. ஐயோ அழகே இரண்டாம் நிலவே அலை கொல்லும் ஐந்தடி மலரே. அச்சோ அச்சச்சோ காதல் தொட்டதே என் மணி மனசுக்கு கொட்டதே. ஐயோ நீதான் சாகசக்கார அம்மம்மோ நீதான் ராட்சச தோழி. இனி காதல் கவிதை தலைப்பெல்லாம் உன்னையும் என்னையும் மட்டுமே பாடு. சிக்குமங்க பாப்பா இவ வெக்கப்பட்டு பாப்பா கட கட்டி கட்டி இச்சு மட்டும் கேப்பா நீ கஷ்டம் என்ன தந்து விட்டு போப்பா. சிக்கமங்க பாப்பா இவ வெக்கப்பட்ட பாப்பா ஒரு குட்டி குட்டி இச்சுவனு கேட்பா. அடி கஷ்டம் இல்ல நீயும் கிட்ட பாப்பா. You gotta move your body now, hang on. You gotta dance and all around, hang on. You gotta take me into trance. Hey, chicka, chicka, shake it now, shake it now. கண்ணுக்குள் குறும்படம் ஓடுதடா நெஞ்சுக்குள் கலப்படமானதடா உன்னிழல் என்னிழல் இரண்டும் நிஜமாகுதடா. அடடா கொலு சொல்லு கேட்கதடி அடிமனம் கதகளி ஆடுதடி. உன் இதழ் என் இதழ் காதல் பச பூசுதடி. வந்து தொட்டதால் உள்ளே ஹார்மோன் மொத்தம் கத்துதே என்று கண்ணாடி முன்னாடி நின்னாலும் வெக்கம் தாக்குதே. காதல் என்னும் ஆக்சிஜன் வந்த உன்னை என்னை சுத்ததே. என்ன சொன்னாலும் முன்னாலும் பின்னாலும் மனசா போகுதே. இது நெஞ்சு நெஞ்சு இங்கு ஜல் 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 ஜல். ஆஹா இதுதான் காதல் வருகை. சிக்கமங்க பாப்பா இவ வெக்கப்பட்ட பாப்பா ஒரு குட்டி குட்டி இச்சுவனு கேட்பா. அடி கஷ்டம் இல்லை நீயும் கிட்ட வாப்பா. ஐயோ அழகே இரண்டாம் நிலவே அலை கொல்லும் ஐந்தடி மலரே. Eva Killa, la Ciro, la clase, la bomba. கதவுகள் சாத்தியம் காற்று வரும் இதயத்தை சாத்தியம் காதல் வரும். கண்களை மூடினேன் இமைகளுக்குள் நீ வந்தாய். கிழக்கில மாத்திரம் விடியல் வரும் தெற்கில மாத்திரம் தென்றல் வரும். என் திசை நான்கிலும் தேவதைய நீ வருவா. சண்டே மண்டே எனக்கு பார்த்தால டியூஸ்டே வெனஸ்டே எனக்கு போதல தர்ஸ்டே ஃப்ரைடே
சிக்கமங்க பாப்பா இவ வெக்கப்பட்டு பாப்பா ஒரு குட்டி குட்டி சுவனு கேட்கப்பா நீ இஷ்டமில்ல தந்து விட்டு போப்பா ஊரெல்லாம் எப்படி பிள்ளை பிறந்திருக்கு எனக்கும் பெத்து கொடுத்துருக்க பாரு பெரிச்சாலியா ஒழுங்கா குளிடானா அவ என்னைய கொண்டா இவ என்னைய கொண்டான்னு டேய் சூர்யா ஓட்டின வண்டியை கேட்டா வாங்கி கொடுத்தேன் இப்ப ஜோதியா சாப்பிட்ட எண்ணெயத்தான் தேய்ச்சி குளிப்பேன்னா இதெல்லாம் லொல்லு அலியா அண்ணே இவனா அடடே வாங்க பைக்கார தம்பி வாங்க வணக்கம். செக்கு திரும்பிருச்சு. என்ன தம்பி நீங்க இத இப்படியே திருப்பி போட்டுற வேண்டியானே இதுக்கு ஏன் பைக்க போட்டுக்கிட்டு வரீங்க செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா? பவுன்ஸ் ஆயிருச்சா என்னப்பா சொல்ற எங்க பவுன்ஸ் ஆச்சு பவுன்ஸ் ஆயிருக்கு தானே ரப்பர் பந்தா பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சியா? இங்க வர்றா எவ்வளவு பெரிய பேங்க்ல பணம் இல்லையாடா எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க அப்ப நீங்க பேங்க் கேரக்டர் தான் கேட்கணும் யோ பேங்க்ல பணம் இருக்குது உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? யார பாத்தியா அக்கவுண்ட் பேசிக்கிட்டு இருக்க டேய் அரிசி கடையில அக்கவுண்ட் இருக்காடா இல்லனே. மளிகை கடையில அக்கவுண்ட் இருக்காடா இல்லனே. டீ கடையில அக்கவுண்ட் இருக்காடா இல்லனே. பிராந்தி கடையில அக்கவுண்ட் இருக்காடா கேதுல அக்கவுண்ட் கேட்டியா ஒரு டீ வாங்கினா கூட நாங்க கேஷ் கொடுத்து தான் வாங்குவோம் இப்படி இருக்கும்போது பேங்க்ல அக்கவுண்ட் வைக்கிற அளவுக்கு எங்க குடும்பம் என்ன கேவலப்பட்டு போயாடா கிடக்கு அதானே அப்புறம் எப்படியா செக் கொடுத்த? நல்ல கதையா இருக்க நீ தானே கேட்ட பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாம உனக்கு எப்படி செக் புக் வந்துச்சுங்கற? அது சிவகாசில பிரிண்ட் ஆகி செண்பகா லாரி சர்வீஸ் வழியா வருது அதை எடுத்து உனக்கிட்ட கொடுத்தேன் வேணும்னா சொல்லு அடுத்த மாசம் செக் இப்பவே கொடுத்துறேன் கள்ள செக்கா? கள்ள செக்கோ நல்ல செக்கோ செக் கொடுத்தோம்ல இப்ப நாங்க செக் வப்போம் இல்ல எப்படி வைப்பீங்க கள்ள செக் அடிச்ச குற்றத்துக்காக கவர்மெண்ட ஏமாத்துனதுக்காக உன்னை கோர்ட்டு படிக்கட்ட ஏத்தி உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிற தடிவெட்டு பசங்களையும் நடு ரோட்ல நிப்பாட்டல நான் கலெக்ஷன் கந்தா இல்லடா டேய் நீ இந்த படிக்கட்ட விட்டு கீழ இறங்கி போனா தானடா நான் கோர்ட் படிக்கட்ட ஏறுவேன் டேய் மத்த நேரம்ல அறுவாள் எடுக்கறீங்க இப்ப எடுத்து போயிட்டாடா என்னைய தேங்க சரிடா தப்பிச்சுடா சாமி ஹலோ கந்தா அந்த செக் மேட்டர் என்னாச்சு சார் இவங்க கூட என்னால மாரடிக்க முடியல சார் கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு பதிலா கள்ள செக் அடிக்கிறாங்க சார் மொத்தத்துல நமக்கு ரிவிட் அடிக்கிறாங்க சார் பேசாம பிசினஸ் மாத்திடுவோம் சார் ஏய் ஸ்டூபிட் என்னடா உளறற உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் சார் நான் நேர்ல வந்து சொல்றேன் சார் எங்க சார் குழந்தைங்க யாரையுமே காணோம் எல்லாம் பிரேயர் ஹால்ல இருக்காங்கம்மா ஓ ஓகே வேதா டைம் ஆச்சு கிளம்பலாமா பூஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பா குழந்தைங்கள பாத்துட்டு போயிடலாம்ப்பா நீ பாத்துட்டு வா நாங்க போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றோம் அப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ சரி பூஜா கேட்டு நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லு ஓகே சரிடி பாய் ஓகே பை கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே அடைக்கலம் கொடுப்பவன் அருளை பாடுவோம் தந்தை இல்லை தாயும் இல்லை தெய்வமின்றி யாரும் இல்லை இந்தாங்க Thank you uncle Thank you Thanks uncle வெல்கம் வாங்க Bye ஏய்